ஈரான் விசஸ் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் இந்த வார் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கடைசி வீடியோவில் நான் இதுக்கான காரணம் என்ன அப்போ இருந்த அப்டேட் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். மேலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வாருக்கான காரணம் என்ன, இது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. மேலும் இப்போ வரைக்கும் என்ன அப்டேட் நடந்துகிட்டு இருக்கு, இந்த போர் நிறுத்துறதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதா, இல்லை இது நீடிக்க தான் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள், பல அப்டேட்கள் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான தாக்குதல்கள், இந்த தாக்குதல்கள் எந்த அளவில் இருக்கு, இந்த மாதிரியான அப்டேட்டுமே நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங், இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். இந்த ஈரானோட தாக்குதல்களும் அதே போல் யூஎஸோட தாக்குதலும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த யூஎஸோட பேஸ் எந்தெந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸுமே இந்த ஈரானோட இராணுவ கப்பல், இராணுவ பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே அவங்க தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக இருக்க ஹார்முஸ் நீரிணை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வழியாக தான் 20% கச்சா எண்ணெய் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு வழியா இருக்கு. சோ இந்த வழியை ஈரான் மூட போகிறதா ஒரு அறிவிப்பானது ரிலீஸ் ஆகுது. இதை அடுத்து உலகத்திலேயே 15% கண்டெய்னர்களை கொண்ட மாயஸ்க் நிறுவனம் இந்த வழியா போகக்கூடிய கப்பல்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து மறு அறிவிப்பு வர வரைக்கும் எதுவுமே இந்த வழியா இயக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கல்ஃப் கண்ட்ரிஸுமே ஈரானோட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நாங்க பல திட்டங்களை பரிசீலித்து வரோம் அப்படிங்கிற அறிவிப்புகளும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஈரானோட தாக்குதல் நின்னபாடே இல்லை. மேலும் இந்த தாக்குதலுக்கு எந்தவித சமரசமும் கிடையவே கிடையாது. அதனால இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்று கூடி தாக்க போறதா அவங்க ஒரு அறிவிப்பானது வெளியிட்டு இருந்தாங்க. மேலும் யுஏஇ மேல ஈரான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் யுஏஇக்கு நாங்கள் சப்போர்ட்டா நிற்கிறோம் அப்படிங்கிறதையுமே யுஏஇ நாட்டு அதிபர் ஷேக் முகமது அவர்களிடம் மோடி அவர்கள் தொலைபேசி வாயிலா பேசியதா சொல்லப்படுது. மேலும் அவங்க கூட துணை நிற்பதாகவும் உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் யுஏஇல இருக்கக்கூடிய இந்தியர்களை சேஃப்டியா பாதுகாக்கிறதுக்காக நன்றியும் சொல்லியிருக்கிறதா அறிவிப்புகள் ரிலீஸ் ஆயிருந்தது. ஈரான் முதல் முறையா உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிச்ச ஒரு போர் கப்பலான ஜமரான் அப்படிங்கிற கப்பல் மாலுமிகளோட இருக்கும்போது அமெரிக்காவோட தாக்குதலுக்கு உள்ளாகி முழுமையா முழுகடிக்கப்பட்டிருக்கு. மேலும் இஸ்ரேலோட தாக்குதலானது லெபனான் மீதும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வான்வெளி மட்டும் தாக்கிட்டு இருந்த இந்த இஸ்ரேல் இவங்களோட படையானது இப்ப அவங்களோட நகரத்துலையுமே அவங்களோட தரைப்படையினர் உள்ள புகுந்ததா சொல்லப்படுது. மேலும் லெபனான் உள்ள நுழைந்த இஸ்ரேல் ராணுவத்திற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம லெபனான் நாட்டு ராணுவம் விலகிட்டதா சொல்லப்படுது. இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. மக்களை காப்பாற்ற வேண்டிய ராணுவமே ஏன் விலகி போகணும் அப்படிங்கிறது இப்ப பெரும் அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது எல்லோருக்குமே. மேலும் வடகொரியால இருந்து கண்டனம் வந்தபடியே தான் இருக்கு. இஸ்ரேல் மற்றும் யூஎஸ் பண்ணக்கூடிய இந்த தாக்குதலானது காட்டுமிராண்டித்தனமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சைட்ல இருந்து அறிவிப்பாக வந்துகிட்டு இருக்கு. மேலும் சுயநல மேலாதிக்க லட்சியங்களை அடைய இராணுவத்தோட சக்தியை துஷ்பிரயோகம் பண்ண கூட தயங்காத இந்த இஸ்ரேல் மற்றும் யூஎஸ் வெக்கமற்ற முரட்டுத்தனமான செயலில் ஈடுபடுறதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அந்த சைட்ல இருந்து கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. வடகொரியாவோட
ஈரானோட அதிபரை வச்சு பல மீம்களுமே வந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லோருமே அதை பார்த்துருப்பீங்க. எல்லா விளையாட்டு சாமானும் வச்சிருப்பாங்க, ஏன்னா யாருமே ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பல மீம்ஸுமே ஷேர் ஆகிட்டு இருக்கு. மேலும் துபாயில இருந்து ஒரு அறிவிப்பானது கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஹோட்டல்களில், அதாவது யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு போக வேண்டியவங்க பட் ஹோட்டலில் வந்து தங்கினவங்க, இந்த மாதிரி விமான சேவைகள்லாம் ரத்தாகி யாரெல்லாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட வாடகையெல்லாம் கவர்மெண்ட்டே செலுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது அந்நாட்டு மக்களுக்கு, அங்கே போய் சிக்கின நிறைய மக்கள்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லா ஹோட்டலுக்குமே இந்த கவர்மெண்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்த பல யூடியூபர்கள், பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அவங்களோட ஸ்டோரி, அவங்களோட ஃபீட்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மேலும் துபாயில இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கம்மியான உடனே மக்கள்கள் எல்லா மால்களிலுமே ஏர்போர்ட்லையுமே வெளியே சுற்றி திரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சேஃபான கண்ட்ரியா இருக்கு அப்படிங்கிற சில இடத்துல செய்திகளும் நம்மளால பார்க்க முடியுது. இதையடுத்து ஈரானோட புரட்சிகர காவல் படையினரோட தலைமையகம் அதை சுத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்ல இருந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மேலும் இதை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாம்போட தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்னு தான் இந்த தாக்குதலை அவங்க வகைப்படுத்துறாங்க. அமெரிக்கா தூதரகம் மேல தாக்குதல் நடக்கிறதுனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர் இந்த மாதிரியான இடங்கள்ல தற்காலிகமா இந்த சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஓமன் அருகே பலாவ் நாட்டு கொடியோட ஒரு எண்ணெய் கப்பல் அப்படிங்கிறது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல 15 பேர் பயணிச்சிருக்காங்க. இப்படியாக இருக்கும்போது அந்த கப்பல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மேலும் இந்த கப்பல்ல பயணிச்ச 4 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் பார்க்க முடியுது. மேலும் ஈரான்ல நடந்த இந்த ஒரு போர் காரணமா இந்தியாவில் பல இடங்கள்ல வன்முறைகள் வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு, போராட்டங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உள்துறை அமைச்சகம் அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. இதனால இந்த மாதிரியான போராட்டங்களை கண்காணிக்கணும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் சைட்லேருந்து உத்தரவும் வந்திருக்கு. மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஜெருசலேம்லையும் ஈரானோட நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுல பல பேர் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் மேல தாக்குதல் நடத்துற இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் இவங்க 2 பேருக்குமே சீனா சைட்ல இருந்து கண்டனம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் அவங்களோட கச்சா எண்ணெய் 80% சீனாக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு க்ளோசஸ்டு கண்ட்ரி தான். அப்படி இருக்கும்போது ஸோ சீனா சைடில் இருந்து ஆதரவு அப்படிங்கிறது ஈரானுக்கு தான் கிடைக்கும். அப்போ கூட ஈரான் தாக்குதல் நடத்துறதுலையுமே பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள். இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணும், எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதே இல்லை. எந்த நாடாக இருந்தாலும், அவங்க நட்பு நாடாக இருந்தாலும் எல்லோருமே பண்ணுறது தவறு தான். இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடுநிலை பேச்சு யாருமே பேசலை. அவங்களுக்கு லாபகரமா என்னென்ன பேச்சு பேசணுமோ, என்ன நடவடிக்கைகள் பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துபாயை குறி வச்சு வெறும் 16 மணி நேரத்தில் 137 ஏவுகணைகள், 209 ட்ரோன் மூலியமா தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இதுல ஜபல் அலி துறைமுகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்தை குறி வச்சு தாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய 7 ஸ்டார் ஹோட்டல், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறதா அறிவிப்புகள் பார்க்க முடியுது. மேலும் அமெரிக்கா ஏற்கனவே ரொம்ப வீக்கான நாடுன்னு வேற, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாருமே இப்போ ஒன்று வேற கூடியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு இவங்களோட முழு ஆதரவை தர்றதா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க போர் பண்றாங்க, அதுல அப்பாவி ஜனங்களும் இறக்குறாங்க. அந்நாட்டு அப்பாவி மக்களும் எதுவுமே அறியாதவங்க தானே. அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏன் எந்த நாட்டு அதிபர்களும் எந்தவித அறிக்கையும் சொல்ல மாட்டாங்க? நடுநிலை பேச்சு ஏன் எந்த அதிபர்கிட்டையுமே இல்லை அப்படிங்கிறது சுத்தமா புரியல. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், பிரிட்டன் இளவரசர் அவருமே அரெஸ்ட் ஆயிருந்தாரு இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் காரணமா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே லிங்க் பண்ணீங்கன்னா தெரியும், யார் யாரெல்லாம் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல பேர் வந்திருக்கோ எல்லாரும் ஒன்று கூடிக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிவா நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறந்துடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க, இந்த போரை நடத்தியே அதை மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற பல கேள்விகள். ஏன் இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த நியூஸ் வெளியாகிறதுக்கான கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட்லேயே நம்மளால பார்க்க முடியுது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்னதான் பண்ணியிருந்தாலுமே அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அதை யாருமே மறக்க முடியாது. அதுவுமே இந்த போருக்கு அப்புறமா வெளியே வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரிட்டனோட ராணுவ தளத்தையுமே யூஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. மேலும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதா சொல்லப்படுது. இந்த போரை கைவிட்டுட்டு அமைதி வழியில் பேச்சுவார்த்தை நடத்தி
தீர்வு காணலாமே அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு செய்திகள் பார்க்க முடியுது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யூஎஸோட ராணுவ தளங்கள் மட்டும்தான் அழிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. யூஎஸ், யூகே, பிரான்ஸ் இவங்களோட ராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரானோட தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் நாட்டை சார்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ட்ரோன், ஏவுகணை இதெல்லாம் ஏவி தாக்குதல் பண்ணதுனால பெரும் பரபரப்பு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விஷயத்தினால லெபனான் உள்ள இஸ்ரேல் அவங்களோட தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இப்ப தரைவழி தாக்குதல் பண்றதுக்குமே தரைவழி படையினர் உள்ள புகுந்திருக்கிறதாகவும் தகவல்கள் இப்போ லேட்டஸ்டா நம்மளால பார்க்க முடியுது. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 4 இருந்து 5 வாரங்கள் வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது நீடிக்கும். ஈரான் ஒரு பெரிய நாடு, அதோட அனைத்து ராணுவ தளங்களையும் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு 4 இருந்து 5 வாரங்கள் தேவைப்படும். அதுவும் எங்களுக்கு பத்தல, அப்பயும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அதற்கு மேலேயும் நாங்க தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற அறிவிப்புகள் டொனால்ட் ட்ரம்ப் சைட்ல இருந்து வெளிவந்திருக்கு. மேலும் ஈரானோட அடுத்த உச்சபட்ச தலைவரா அயத்துல்லா அலிரேசா அராஃபி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமனேய் அவரோட டெத் காரணமாக தான் இப்ப அடுத்த ஒரு உச்சபட்ச தலைவரை நியமிச்சிருக்காங்க. மேலும் தற்போது அவர் மேலேயுமே தாக்குதல்கள் நடத்தின மாதிரியான செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்றேன். மேலும் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஈரான்ல புதுசா ஆட்சி அமைத்த புது ஆட்சியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருக்கும் போது ஏற்கனவே பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்த எல்லா தலைவர்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். இதையடுத்து அமெரிக்கா கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்க நடத்துறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற முழக்கம் போய் இப்ப இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற முழக்கத்துக்காக இஸ்ரேலோட அதிகார பசிக்காக அமெரிக்காவோட ராணுவ படையினரை பலி கொடுத்து வராரு ட்ரம்ப் அப்படின்னு ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லார்ஜானி அவர்கள் தெரிவித்து வராரு. இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த ஹிஸ்புல்லாவோட ஏவுகணை தாக்குதல்னால தான் இப்போ பதிலடி கொடுக்கறதா இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால லெபனான்ல இருக்கக்கூடிய 50 நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே பதிலடி அடிச்சு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த லெபனான்ல இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதல்னால 31 பேர் உயிரிழந்திருக்காங்க, 149 பேர் படுகாயம் அடைஞ்சதா அறிவிப்புகள் பார்க்க முடியுது. இந்த தாக்குதலானது லெபனானோட தலைநகர் அப்படின்னு சொல்லப்படுற பெய்ரூட், அங்கதான் இந்த ஒரு தாக்குதல் நடக்குது. இத்தனை பேர் காயமடைகிறாங்க, உயிரிழப்புகள் போய்கிட்டு இருக்கு. தற்போது வரை இன்னும் அதிகரிச்சு இருக்க வாய்ப்பும் இருக்கு. மேலும் ஈரானும் அவங்களோட தாக்குதலை விரிவு பண்ணாங்க. அதுல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அராம்கோ, அந்த நிறுவனத்தின் மேல தாக்குதல்கள் நடத்துறாங்க. தூதரக பகுதி, ராணுவ தளம் இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த மாதிரியான நிறுவனத்துக்கு மேலேயுமே ஈரான் தாக்குதல்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குவைத்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ராணுவ தளம் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா அறிவிப்புகள் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா இங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருந்தாங்க. மேலும் ஈரான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மூலமா சுப்ரீம் லீடர் கமனே உட்பட 48 முக்கிய தலைவர்களை நாங்க கொன்னிருக்கோம் அப்படிங்கிறத பகிரங்க ஸ்டேட்மெண்ட் ஒரு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க திட்டமிட்டதை விட சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு இந்த தாக்குதல் ஈரான் மீது அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த போர் காரணமா 10% பீப்பாயோட அளவு, அதாவது கச்சா எண்ணெய் வாங்குற பீப்பாயோட அளவு அதிகமாகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில அறிவிப்புகள், சில தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. $80 அளவுக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. சில இடங்களில் $82 போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பார்க்க முடியும். ஸோ இதனால பெட்ரோல் விலை 150 இருந்து 200 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இதே அடுத்து மத்திய அரசு சைட்ல இருந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆயில் ரிசர்வ் இருக்கு, அது ஒரு 7 நாட்களுக்கு வரும். ஸோ இந்த விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலா நாட்டில இருந்தும் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தகவலாக பார்க்க முடியுது. மேலும் யுஏஇல இருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டர், அதாவது AWS அமேசான் வெப் சர்வீஸோட டேட்டா சென்டர்லையுமே ஈரானோட ட்ரோன் மூலமா தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வெப் சர்வீசஸ் எல்லாமே தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த தாக்குதல்ல அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பற்றி எரிந்ததாகவும் தகவல்கள் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ரெடியாகி பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் அங்க இந்த சர்வீசஸ் எல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல்னால மக்கள் பாதிக்கப்படலாம். அதனால இந்த பாதுகாப்பு தளங்கள் பக்கத்துல, அதாவது ராணுவ பாதுகாப்பு தளங்கள், ராணுவ தளங்கள் பக்கத்துல பாதுகாப்பா இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருந்து விலகியே இருங்க அப்படின்னு ஈரான் அரசுமே அறிவிப்பு இருக்காங்க. இஸ்ரேலோட உளவுப்பட தாக்குதலை ஈரானோட உளவு பிரிவு தலைவர் ஜலால் பெலர் ஹுசைன்
கொலை செய்யப்பட்டிருக்காரு. ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் ட்ரம்ப் ஈரான் மேல நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த பேச்சுவார்த்தை மூலயமா தான் நாங்க இதை பண்றோம், இந்த நியூக்ளியர் பேச்சுவார்த்தைக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறதுல வெறும் கண்துடைப்பு அப்படின்னு கடும் விமர்சனமானது வச்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் ஈரானுக்கு 7 நாடுகள் சேர்ந்து வலுவான கூட்டறிக்கையும் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் தாக்குதல் பண்றது மிகவுமே தவறு அப்படிங்கிறது. இந்த கூட்டறிக்கையில குவைத், கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஜோர்டன், UAE போன்ற 7 நாடுகள், இந்த நாடுகள்லாம் யுஎஸோட சேர்ந்து ஒரு வலுவான கூட்டறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் ஈரான் சைடில் இருந்து தாக்குதலை நிறுத்துற மாதிரியே தெரியல. இவங்களும் அமெரிக்கா சைடில் இருந்துமே போராட்டங்களை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்களோட அலுவலகத்திலையுமே தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுங்க. இந்த டைம்ல அவருமே இறந்துட்டாரு அப்படின்னு பல ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகலை. இப்போ வரைக்கும் ஈரானில் இந்த இஸ்ரேல் US 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த அட்டாக்ல நியர்லி 787 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு ஈரான்ல இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஈரானோட அதிபர் மசூத் பெஷஷ்கியான் குழந்தைகள் மற்றும் நோயாளிகளை குறிவச்சு தாக்கி அடிக்கிறது அப்படிங்கிறது மனிதாபிமானமற்ற செயல். மேலும் இந்த செயலுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்காம விட மாட்டோம். இது மனிதாபிமான கொள்கையை மீறக்கூடிய ஒரு செயலா இருக்கு. உலகம் இதை கண்டிக்கணும். இந்த குற்றங்களை மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டோம். இதை மன்னிச்சுட்டு நாங்கள் அடிபணிஞ்சும் போக மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லோரையுமே உடனே வெளியேறும்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய போர் சூழல் காரணமா எல்லோருமே வெளியேறணும் உடனே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அமெரிக்கர்கள் மட்டும்தான் மனிதர்களா? அதாவது இந்த யுஎஸும் இஸ்ரேலும் தேவையில்லாம ஆரம்பிச்சு விட்ட ஒரு போர்னால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரான்ல அவ்வளவு இறப்பு ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் US பேஸ் அப்படின்னு அத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. மிலிட்டரியில இருக்கிறவங்களுமே மனிதர்கள் தானே, அவங்களுக்குமே குடும்பங்கள் இருக்கு தானே. அப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மட்டும்தான் மனிதர்களா அப்படிங்கிற கேள்விகள் பல எழுந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு ட்ரம்ப்புக்கு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து தான் தப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம தன்னோட மக்கள் அந்தந்த போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல நாடுகள்ல இருந்து தப்பிச்சு வந்துடணும், அவ்வளவுதான், அது போதும். என்ன மாதிரியான எண்ணம் இது அப்படின்னு தெரியலங்க. மேலும் ஈரான் உலக நாடுகளுக்கே பகிரங்க மிரட்டல் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த வழியா எந்தவித கப்பல் வந்தாலும் சுட்டு மூழ்கடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலானது வெளிப்படையா விட்டுருக்காங்க. மேலும் ஈரானோட கடற்படையில 10 கப்பல்களை ஆல்ரெடி நாங்க சிதைச்சிட்டோம். மேலும் இன்னும் அழிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. மேலும் அமெரிக்காவில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து 2 பேர் தனிநபரா நின்று சுட்டிருக்காங்க. அதாவது நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், சமீபமா ஆஸ்திரேலியா போண்டே பீச்சில் துப்பாக்கி சூடு நடந்தது பார்த்தீங்களா? அதே போல அப்பா புள்ள 2 பேர் நின்று சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது போலதான். ஸோ அவனுங்க 2 பேரையுமே சுட்டு தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா நடந்த இந்த துப்பாக்கி சூடுல 14 பேர் காயமடைந்ததா சொல்லப்படுது. டெக்சாஸ் போலீஸ் தான் இந்த 2 பேரையுமே சுட்டு கொண்டு இருக்காங்க. மேலும் ஈரான்ல இருக்கக்கூடிய மினாப் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதல்ல 165 மாணவிகள் இறந்திருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அஞ்சலி அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரான்ல செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பிரியா விடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் 165 மாணவிகள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஏன் இந்த மாதிரியான தாக்குதலை இஸ்ரேல் பண்ணணும்? கண்மூடித்தனமான தாக்குதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இந்த இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு. இவங்களோட அதிகார பசிக்காகவும் பல லாபத்துக்காகவும் இவங்க செஞ்ச சில விஷயங்களை மறைக்கிறதுக்காகவும் இது போல போர்களை செஞ்சு ஒண்ணுமே தெரியாத, இதெல்லாம் புரியாத அப்பாவி ஜனங்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த போர் எதுவரை நீடிக்கும், எப்போ இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது இப்போ வரையும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கடும் போர் சூழல் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. இதனால பல இடங்கள்ல பல விதமான போராட்டங்கள், பல விதமான பேரணிகள், பல விதமான விலைவாசி உயர்வுகளை பார்க்க போறோம். 7 முதல் 8 நாட்கள் வரைக்கும் இப்போ இருக்கிற கச்சா எண்ணெயை இந்தியாவில் சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் இப்போ ட்ரம்ப் 4 வாரம் 5 வாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 4-5 வாரங்கள் தொடர்ந்து இந்த போர் நீடிச்சா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த வழி மூலியமா 20% கச்சா எண்ணெய் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது மூடப்படுறதுனால இதனால டோட்டல் வேர்ல்டே கொலாப்ஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் ரீசன்களால. கூடிய சீக்கிரமே இது எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்புவோம். இந்த போர்னால பல
அப்பாவி ஜனங்கள் இருக்க நேரிடும் அப்படின்னா இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த போரை அந்த அப்பாவி மக்களோட வாழ்வியலை அவங்களோட உயிரை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக 2 பேரும் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடிக்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களோட அதிகார பசி, இவங்க செய்த தப்பை மறைக்க என்னெல்லாம் இன்னும் அட்டூழியங்களை பண்ணிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலை. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான எந்தவித அறிவிப்புகளுமே நம்மளால் பார்க்க முடியல. பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலும் பல பெரிய அறிவிப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோக்களில் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பெல் ஐக்கானுமே ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த போர் பற்றின அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல டாபிக்ஸ் இது போல நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.